ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாரதா வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்து ம், கங்கா எல்லாருமே வந்து நம்ம இங்கேருந்து போவேணாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்கிட்டயுமே கோவப்படுறாங்க. இனிமேல் நீங்கள் சொல்கிற எதையுமே நான் கேட்குறதல்ல. நீயும் புருஷனும் இங்கே தானே கடை வச்சிருக்கீங்க, இங்கே ஒரு வீடு பார்த்து நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்களை வந்து இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யமுனா வராங்க. இப்ப யமுனா வந்து அவங்க பங்குக்கு சாரதா கிட்ட சொல்லும்போது, "இங்க பாருங்கடி, நீங்கலாம் அவங்கவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு தான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்து இங்க விட்டுட்டீங்க. இனிமே நான் என் இஷ்டத்துக்கு தான் முடிவு எடுப்பேன். அமைதியா போயிருங்கன்னு" சொல்லி எல்லாரையும் திட்டிட்டு அவங்களே வண்டிய வர சொல்லியிருக்காங்க. எல்லா திங்ஸையும் ஏத்திட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, குமரன வந்து நிவின் மீட் பண்றாரு. நிவின் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்ப குமரன பார்த்தோனே, "ஏன்டா இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன்டா என்கிட்டேருந்து இத்தன நாளா மறைச்ச? அன்னைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா, காசு தூக்கி அவன் மூஞ்சில போட்டுட்டு காவேரிய நம்ம கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னோனே." நிவின் என்ன சொல்றாருன்னா, "இந்த விஷயத்த எனக்கே விஜய் தான் சொன்னாரு. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் எப்பவோ செஞ்சுட்டேன். ஆனா உண்மைய சொல்லப்போனா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தோணுது." அப்படிங்கிற மாரி நிவின் சொல்றாரு. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, "அவன் வந்து அவள இந்த மாரி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. பெட்டிய தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னத நானே என் காதால கேட்டேன்டா. அப்புறம் என்ன சொல்ற?" அப்படின்னோனே, இப்ப நிவினையும் கூட்டிட்டு குமரன் இங்க வீட்டுக்கு வரும்போது, இவங்க எல்லாம் வண்டியில திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப ராகினி போய் விஜய் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாரி, "நான் தான் உங்ககிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன். காவேரிய பத்தி நீங்க என்ன சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் இப்போ உங்கள பார்த்துட்டு மனசே கேட்காம நான் போய் அவகிட்ட போய் பேசலான்னு போனேன். அவங்க வீட்ல எல்லா திங்ஸையும் ஏத்திட்டு இருக்காங்க. காவேரி தான் நின்னு ஏத்திட்டு இருக்கா." அப்படின்னோனே, இப்ப விஜய் ஓடி வர்றாரு. ராகினிய திட்டிட்டு கீழ ஓடி வந்து நின்னு அவங்க வீட்டு வாசல்ல நின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப காவேரியும் விஜய பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. இத நிவினும் குமரனும் இங்க நின்னு பார்க்குறாங்க. அப்ப நிவின் வந்து குமரன் கிட்ட சொல்றாரு, "அண்ணே விஜய்" அப்படின்னோனே, இப்போ காவேரிய வந்து சாரதா "நீ உள்ள போ. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியிலயே வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு உள்ள அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப விஜய் அங்கருந்து "காவேரி" அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடி வர்றாரு. குமரன் போய் தடுக்குறாரு. குமரன் வந்து இப்படி பிடிச்சு தள்ளி விடுறாரு. அப்ப உடனே விஜய் "என்ன விடுங்க, நான் போய் காவேரிய பார்க்கணும்னு" சொல்லிட்டு காவேரி காவேரின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு விஜய்க்கும் குமரனுக்கும் சண்டை வருது. இப்போ நிவினும் கங்காவும் 2 பேரையும் தடுக்குறாங்க. கங்கா வேற, "என்ன நீங்க சும்மா தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னோனே, நான் வந்து என் பொண்டாட்டிய பார்க்கணும். நான் அவ புருஷன்டா" அப்படின்னோனே, குமரன் சொல்றாரு, "அதான் எல்லாம் முடிஞ்சுச்சு. பெட்டிய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு போன்னு சொன்னேன்லன்னோனே, இங்க பாரு இது என் வீடுன்னோனே, ஓ இது உங்க வீடுன்னோனே நீ இப்படி பேசுறியா? அதான் மாசம் மாசம் சம்பளம் இந்த மாரி வாடகை குடுக்குறோம்ல" அப்படின்னு சொல்லி குமரன் சொன்னோனே, "ஐயோ நான் அத சொல்லல. இது என்னோட மாமியார் வீடு. உனக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்குது. நானும் போவேன்னு" சொல்லிட்டு உள்ள போக போறாரு. ஆனா இவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அப்புறமா நிவின் 2 பேருக்கு நடுவுல போய் நின்னுட்டு, "கொஞ்சம் நிப்பாட்றீங்களா? விடுங்களேன்னே, அவர் தான் பேசணும்னு சொல்றாருலன்னோனே." இப்ப விஜய் வந்து நிவின் மேல கோவப்படுறாரு. "அத நீ சொல்றியா? இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீ தானன்னோனே." இப்ப யமுனா போய் இடையில நின்னு, "என் புருஷன எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்கன்னோனே." "உன் புருஷன்" அப்படி சொல்லிட்டு விஜய் சிரிக்கிறாரு. இப்போ உடனே வெளியில நின்னு கத்துறாரு. "காவேரி வெளியில வா காவேரி. உங்க யாருக்கும் நான் வந்து என்ன நிரூபிக்க வேண்டாம். ஆனா காவேரிக்கு என்ன பத்தி தெரியும்னு" சொல்லிட்டு கத்துறாரு. இப்ப காவேரி வாசல்ல வந்து நின்னுட்டு விஜய பார்த்து அப்படியே அழுறாங்க. அப்போ பாட்டி வந்து கைய பிடிக்கிறாங்க. பாட்டி அப்படி சொல்லிட்டு காவேரி அப்படியே என்ன பண்றான்னே தெரியாம அப்படியே அழுதுட்டே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.